போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இமிகிரேஷன் போறோமா சுவிட்ச் ஆஃப் பண்றோமான்னு சொல்லிட்டு தான் போவா. ஏன்னா உள்ள என்ட்ரு ஆகிறப்ப அது மாதிரி சொல்லிட்டு தான் போனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்றேன் இமிகிரேஷன்லன்னு. ஆனால் அது மாதிரி எதுவும் சொல்லலை. லாஸ்டா வீடியோ கால் பண்ணாங்க, அது மட்டும்தான். மதியம் நியூஸ்ல இந்த ஃப்ளட்டை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒய்ஃபுக்கு கால் பண்ணால் நம்பர் போல, இங்கேருந்து கான்டாக்ட் பண்ணால் யாரும் கான்டாக்ட் பண்ண முடியல. எங்கள் மகள் மீனாட்சி நந்தகுமார் 14ஆம் தேதி கைலாஷ் யாத்திரைக்காக கிளம்புனாங்க. குரோம்பேட்டையிலேருந்து மகாதேவ யாத்திரை குரூப்பு கூட்டிட்டு போனாங்க. நல்லபடியாக தரிசனம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டைம் இது. நேற்று காலையில் சைனா இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நேற்று காலையில் 6:23 என்கிட்ட பேசினாங்க வாய்ஸ் காலில். அதுக்கப்புறம் 6:45 வீடியோ கால் பண்ணி அந்த நதியெலாம் அழகாக இருக்குது பாருமா, மலையெல்லாம் அழகாக இருக்குது பாருமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவள் இமிக்ரேஷனுக்கு போகிறேன்னு சொன்னா. இமிக்ரேஷன் டைம் வந்து எங்களுக்கு 11 மணிக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா. ஆனால் இமிக்ரேஷனுக்கு அவங்க போனாங்களா? ஆனால் இங்கே 8:45 அங்கே 11 மணி 10:45 2 மணி நேரம் அதிகம். அதனால இமிக்ரேஷன் போனாங்களா இல்லை அந்த இடத்துல தான் இருந்தாங்களா? நான் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இமிக்ரேஷன் போகிறோமா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு தான் போவா. ஏன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப அது மாதிரி சொல்லிட்டு தான் போனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் இமிக்ரேஷன்லன்னு. ஆனால் அது மாதிரி எதுவும் சொல்லலை. லாஸ்ட்டாக வீடியோ கால் பண்ணாங்க, அது மட்டும்தான். நீங்கள் எப்படியாவது என் மகளை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும். கூட போயிருக்கிறவங்களையும் எல்லாரையும் நல்லபடியாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும். தகவல் சொல்லுங்க, ஏதாவது தெரிஞ்சா. இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிற கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. பேசுனீங்களா? என்ன சொல்றாங்க? யாத்திரை 8 மணி நேரம் அவர்கிட்ட தான் பேசணும். அவரோட மகனை கூட அனுப்பிச்சிருக்காரு. அவர் போல அவர் மகன் தான் ஆர்கனைஸ் பண்ணின்னு போயிருக்காரு. அவர்கிட்ட கேட்டாக்கா எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. நாங்கள் கான்டாக்ட் பண்ணின்னு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் எதுவும் கிடைக்கல, மெசேஜ் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ராத்திரி பிரகாஷ்ன்ற ஒருத்தவர் கூட போனவங்க நேபாளில் இருக்காராம். அவங்க மனைவியும் மகனும் மட்டும் கைலாஷ் யாத்திரை போயிருக்காங்க. அது நேபாளில் இருந்து இது ஆர்மி சொன்னதா 105 பேர் ஃப்ளை எவரெஸ்டில் போனவங்க சேஃபாக இருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னார். எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல இன்னமும். நீங்கள் எப்படியாவது எங்கள் மகளை கண்டுபிடிச்சி கொடுங்க, எல்லாரையும் சேஃபாக கூப்பிட்டுன்னு வர்றதுக்கு உதவி பண்ணுங்க. என் பேர் நந்தகுமார். என்னுடைய மனைவி யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. கைலாஷ் யாத்திரை போயிருக்காங்க. 14 டேஸ் போயிருந்தாங்க. இன்றைக்கி மதியம் ஃப்ளைட் ரிட்டர்ன் வர வேண்டியது நேபாளிலேருந்து. நேற்று சைனா இமிகிரேஷனில் கிளியர் பண்ணுறதுக்காக அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று காலை 8:15 போல் கால் பண்ணாங்க. அங்கே போயிட்டு நான் முடிச்சுட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணல. நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறேன். நேற்று மதியம் நியூஸில் இந்த ஃப்ளட்டை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒய்ஃபுக்கு கால் பண்ணால் நம்பர் போல், இங்கேருந்து கான்டாக்ட் பண்ணால் யாரும் கான்டாக்ட் பண்ண முடியல. ஏஜென்சி அவங்க கூட்டு போன ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணால் அவரும் அங்கே டவர்லாம் எதுவுமே யாருமே கிடைக்கல, ஒருத்தர் கூட கிடைக்கல, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் உடனே நான் கிளம்பி வந்துட்டு யாரை கான்டாக்ட் பண்ண அவங்க கொடுத்த நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாருக்கும் டீட்டெயிலாக அனுப்பிச்சி விட்டேன். ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு என்னென்ன கேட்டேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டேன். எதுவும் ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இல்லை. இவங்க சைனா பார்டர் என்ன இமிகிரேஷனே கிராஸ் பண்ணல. போகிறோம் தான் என்கிட்ட சைனா பார்டருக்கு இமிகிரேஷன் போகிறோம் அப்படின்னு தான் ஒய்ஃபுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிராஸ் பண்ணாங்களா பண்ணலையா ஒன்றுமே தெரியல. ஏன்னா சைனா அந்த ஏரியாவில் தான் பெரிய ஃப்ளட் வந்திருக்கு. அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து இதுக்கு எதுனா முடிவு எடுத்து யாராவது சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு வெளியிட்டால் நல்லாயிருக்கும். ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணால் அவருக்கும் அவரும் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனார். ஆனால் அவரும் யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. ஏன்னா யாருக்குமே சிக்னல் இல்லையா, சுத்தமாக அங்கே சிக்னலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கான்டாக்ட் பண்ணுறது என்னன்னு தெரியல. அதனால் தயவுசெய்து யாராக சேஃபாக இருக்காங்க என்னான்ட்டு டீட்டெயில் கொஞ்சம் தயவுசெய்து வெளியிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இவங்க சைனா இமிகிரேஷனே இன்னும் கிராஸ் பண்ணல. நீங்கள் முன்னாடி வந்த லிஸ்ட்டு சைனா இமிகிரேஷன் கிராஸ் பண்ண லிஸ்ட்டு தான் வெளியிட்ருங்க. சைனா இமிகிரேஷன் முன்னாடியே இருக்காங்க. குரூப்பில் அந்த ஏஜென்சி குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு 200 பேர் 105 பேர் சேஃபாக இருக்காங்க அப்படின்ட்டு. அதில் என் மனைவி பேர் இருக்காங்கன்னு தெரியல. அவங்க இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க, அதில் யாராக இருக்காங்கன்னு சொல்லலை. அதனால் யாராக சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப பேருதவியாக இருக்கும். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுலே தெரில. இதெல்லாம் பார்த்து யார் இது தகுந்த அமைச்சராக பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு.